கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் கிடைக்கும். சிபிலில் எனக்கு பிரச்சனை இருக்குங்க. ஸோ நான் 3 மாதம் லோனை கட்டாமல் விட்டுட்டேன், 4 மாதம் லோனை கட்ட விட்டுட்டேன், நிறைய பேர் சகோதர சகோதரிகள் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லணும்னா, வணக்கம், ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறதுனால எனக்கு லோனே கிடைக்க மாட்டுதுங்க. எனக்கு சிபிலில் வர நான் இருக்கிறேன், அதனால் எனக்கு லோன் கிடைக்க மாட்டுது. ஏதோ ஒரு லோன் நான் கட்டாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது சிபில் கேஸில் மாட்டிடுச்சு. இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, என்ன பண்ணலான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கமெண்ட்ஸ் 2 வாரத்தில் 3 வாரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்துறது பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ லோன் வாங்க தந்தாலும் சரி, லோனே இல்லாமல் உங்களுக்கு பணம் எந்தெந்த இடத்துல பணம் கிடைக்கின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் சரி, சிபிலில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது என்னென்ன வகையில் கிடைக்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக லைக் நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க, சிவில் கேஸில் மாட்டிட்டு இருக்கவங்க, கிரெடிட் ஸ்கோரே இல்லாதவங்க. ஸோ இந்த 3 வகையாக நம்ம பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு சிவில் ஸ்கோர் கம்மியாகிற எதனால் கம்மியாக இருக்குன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி லோன் இருக்கும், அதனால நமக்கு சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு லோன் என்னென்ன வகையில் வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பர்சனல் லோன் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, அதை கட்டிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, 5 வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கீங்க, 2 வருஷம் கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுதுன்னா, நீங்கள் இன்னொரு லோன் ஆப்போ அல்லது இன்னொரு பேங்க்கு போகிறத காட்டிலும் நீங்கள் வாங்கி வச்சிருக்க லோன்லேயே டாப் அப் லோன் வாங்க முடியும். நீங்கள் ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல இருந்தாலும் சரி, ஒரு பிரைவேட் பேங்க்ல வாங்கியிருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு டாப் அப் லோன் கிடைக்கும். அதுக்கான எலிஜிபிலிட்டி இன்னும் சிம்பிளாக சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லோன் வாங்கும்போது உங்களுடைய இன்கம் எவ்வளோ நீங்கள் காட்டியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதாவது நீங்கள் உங்களுடைய இன்கம் அப்போ வாங்கும்போது 2 வருஷத்துக்கு முன்பாக 25,000 ரூபா அப்படின்னு நீங்கள் வாங்கியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபா நீங்கள் உங்களுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொல்லி நீங்கள் டாப் அப் லோன் கேட்க முடியும். டாப் அப் லோன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அது மேலே பணம் உங்களுக்கு அப்படியே டாப் அப் பண்ண மாட்டாங்க. அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசாக லோன் வாங்கின மாதிரி தான் கணக்கில் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் அதுக்கான இன்கம் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லைங்க எனக்கு சேலரி பெருசாக ஹைக் ஆகலை அப்படின்னா, உங்களுடைய மேற்கொண்ட வருமானம், அதாவது நீங்கள் வாடகை விட்டுருக்கலாம் அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரோ ஒர்க் பண்ணியிருக்கலாம், அப்பேற்பட்டவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் கோ அப்ளிகேட் லோன் வாங்க போகிறேன், இந்த லோன் எனக்கு இஎம்ஐ கட்ட முடியல, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, நீங்கள் கோ அப்ளிகேட் லோன் தருவீங்களா கேட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கிறவங்க இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து நீங்கள் கோ அப்ளிகேட் லோன் வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு டாப் அப் லோனுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இன்கம் சரியில்லை, அந்த அளவுக்கு ஹைக் ஆகலைன்னா நீங்கள் கோ அப்ளிகேட் லோனும் வாங்க முடியும். இது பிரைவேட் பேங்க்குக்கும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் பொருந்தும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோ அப்ளிகேட் லோன் வாங்கும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே போல் கோ அப்ளிகேட் உங்கள் ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ அல்லது உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இருந்தாங்கன்னா அவங்களோட கூட சேர்ந்து கூட வாங்க முடியும். அவங்க டாக்குமெண்ட்ஸ், அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட சேலரி ஸ்லிப் எல்லாமே அதே நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அதே தான் அவரை கொடுக்கணும். அதுக்கு வாங்கிறதுக்கு பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நார்மல் கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். உங்களோட சேரக்கூடிய கோ அப்ளிகேட் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பேடாக இருந்தால் கூட தாராளமாக கோ அப்ளிகேட் லோன் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லோன் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கான முதல் வாய்ப்பு. ஸோ 2வது ஒரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லோன் வாங்கணுங்க, ஆனால் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, இப்போ இன்கமும் பெருசாக இல்லைன்னா சிபாரிசின் பேரில், அதாவது கோ அப்ளிகேட்ல இன்னொரு லோன் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டி லோன் சொல்லுவாங்க. அதாவது இவர் லோன் கட்டலாம் நான் கட்டுறேன்ற மாதிரி ஒரு லோன் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேஸ்டு லோன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கொலீக்ஸ் அல்லது உங்கள் கொலீக்ஸோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களோ நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ அல்லது நல்ல ஒரு கெசட்டட் ஆஃபீஸரோ யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நாங்கள் செக்யூரிட்டி சைட் போல் போட்டு உங்களுக்கு லோன் வாங்கி தர முடியும். இது எந்த பேங்க்கில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நேஷனலைஸ் பேங்க்கில் கிடைக்காது. ஸோ சாதாரண ப்ரைவேட் பேங்க்லேயும் கிடைக்காது. ஒன்லி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மட்டும்தான் கிடைக்கும். அது என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி என்ன, பஜாஜ் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி தான் இதை ஸ்ரீராம் செப்சி, இது போல் சின்ன சின்ன கம்பெனிஸ் அவங்க இதுக்கு ஆப்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு டைட்டாக இருக்கும், டாக்குமெண்ட்ஸும் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைங்க எனக்கு அப்படியே சைன் பண்ண யாரும் கிடையாது, நான் ரொம்ப லாக்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடமான பேரில் நீங்கள் லோன் வாங்க முடியும். அடமான கடன், மார்ட்கேஜ் லோன் சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் அப்பா அம்மா பேர்லேயோ
ஒரு வீடோ அல்லது ஒரு சொத்துக்குள்ளோ இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் லோன் வாங்க முடியும். என் பேரில் இருந்தால் வாங்கலாம், அப்பா அம்மா பேரில் இருக்கிறது நான் எப்படி வாங்கலாம், இந்த கேள்வி நமக்கு வரும். இதுக்கு லோன் ஆஃபர் இருக்குங்க. அடமான கடனில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் சாதாரண ஆப்ஷன்ஸ் தான். உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் அடமான கடன் கிடைக்கும். நீங்கள் என்ன வீடு வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த வீடோட சொத்து மதிப்பு எவ்வளவோ அதுலேருந்து நீங்கள் 40% அல்லது 60% கூட இப்போ லோன் தராங்க. ஸோ அடமான கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ப்ராசஸிங் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வீடு அதோடைய சொத்து மதிப்பை நீங்கள் கணக்கிட்டுருக்க வேண்டும். அது வந்து ஒரு சிட்டியில் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு அடமான கடன் கிடைக்கும். ஊரில் இருந்தாலும் லோன் கிடைக்கும், ஆனால் கம்மியான அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. பெருசாக அதெல்லாம் டீப்பாக செக் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடமான கடனுக்குள்ளே வந்துடும். ஸோ இல்லைங்க எனக்கு அடமான கடன் வைக்கிறதுக்கு என் பேரில் இல்லைன்னா அப்பா அம்மா பேரில் இருந்துச்சுன்னா அவங்க சிபாரிசின் பேரில், அதாவது நோ அப்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு சைன் பண்ணி நான் என்னுடைய பேர் தான் வீடு இருக்குது, ஆனால் என் பிள்ளைய வந்து இஎம்ஐ கட்டுவார் சொல்கிற ஒரு அஃபிடவிட் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது அப்படி கொடுக்கும்போது முக்கியமாக கவனிக்கணும், உங்கள் உடன் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய அஃபிடவிட்டும் உண்டு. அதாவது அவங்களும் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஆகணும். ஸோ இது வந்து முக்கியமாக கவனிக்கணும். இல்லை டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்கணும், தாய் பத்திரம் பக்காவாக இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லங்கம் இல்லாமல் இருக்கணும், அம்மா இவங்களோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், அந்த சொத்து மதிப்பான விஷயங்கள் எல்லாமே பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக அடமான பேரில் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லோனை யார் தருவாங்க பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தருவாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுறவு வங்கிகள் சொல்கிறாங்க இல்லையா, தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகள் நிறைய வகைகள் இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடமான கடனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த நான் சொன்ன இப்போ எல்லா லோன் வகையிலையும் எந்த கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் சரி பேடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் கிடைக்கும். சிபிலில் எனக்கு பிரச்சனை இருக்குங்க, ஸோ நான் 3 மாதம் லோனை கட்டாமல் விட்டுட்டேன், 4 மாதம் லோனை கட்ட வந்துட்டு நிறைய பேர் சகோதரிகள் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லணும்னா இது போல் லோனில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அது ஓரம் கட்டிட்டு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இபிஎஃப் உங்கள் ஆஃபீஸில் பிடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இபிஎஃப்லேருந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். குறைஞ்சது 1 வருஷம், அதாவது COVID-19 லோன் வாங்குறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் தான் போதுமானது. அல்லது 5 வருஷம் இருந்துச்சுன்னா உங்களுடைய தொகையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் சம்பளத்தில் இபிஎஃப் பிடிக்கிறாங்க வச்சுக்கலாம், அது வந்து நீங்கள் போடுற ஒரு அமௌண்ட் இருக்கும், நீங்கள் ஒரு 50% போடுறீங்கன்னா உங்களோட முதலாளி ஒரு 50% போடுவாங்க, அது சேர்த்து தான் இபிஎஃப்குள்ளே வந்துடும். ஸோ இபிஎஃப்லேருந்து உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்கணும்னா சில வழிமுறைகள் இருக்குது. உடம்பு சரியில்லைனா நீங்கள் எடுக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா எடுக்கலாம், இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் வச்சுருக்கீங்களா அதுக்கும் எடுக்கலாம், வீடு வாங்க போகிறீங்க லேண்ட் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் எடுக்கலாம். நேச்சுரல் கிளைமேட்டின்னு ஒன்று இருக்கும், அதாவது இயற்கை பேரழிவு, இந்த மழையாக வந்துச்சு இல்லை சென்னையில், அது போல் சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி லோன் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. COVID-19 லோன் எடுக்கிறதுக்கு 90% உங்களுடைய அமௌண்ட்டு உங்களுடைய முதலாளி அமௌண்ட்டு சேர்த்து எடுக்க முடியும். அதுக்கு வந்து மினிமம் 2 வருஷமாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இபிஎஃப் பிடிச்சிருக்கணும். ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து 90% எடுக்க முடியும். நேச்சுரல் கைமெண்ட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களுக்கு மாதம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய அமௌண்ட்டில் தான் எடுக்க முடியும், அதில் கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 5 வருஷமாவது நீங்கள் அந்த இபிஎஃப் பணம் கட்டியிருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோடைய உங்களுடைய அமௌண்ட்டையும் உங்களோட ஓனரோட அமௌண்ட்லையும் 80% அல்லது 90% உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 40% அல்லது 50% வந்து உங்களுடைய அமௌண்ட்லையும் உங்கள் ஓனர் அமௌண்ட்லையும் சேர்த்து 50% கிட்ட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையிலையும் உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப் அப் லோன் கிடைக்கும். டாப் அப் லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரலன்னா கோ அப்ளிகேட் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவும் ட்ரை பண்ணலாம். இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பெருசாக ஒர்க் பண்ணலன்னா உங்களுடைய உடன் வேலை செய்கிறவங்களோட சேர்ந்து வாங்கலாம், அல்லது செக்யூரிட்டி பேஸ்டு லோனும் தருவாங்க. இதெல்லாம் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன், அதாவது உங்களுக்கு இபிஎஃப் அல்லது எல்ஐசி பேஸ் பண்ணி லோன் தராங்க, இது ஆப்ஷனில் நீங்கள் லோன் வாங்க முடியும். ஸோ நான் சொன்ன இந்த லோன் ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கா, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இல்லைங்க நான் அதெல்லாம் ட்ரை பண்ணேன், எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். மற்றபடி மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.